அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை எங்கள் நடுவில் இறங்கட்டும். சில நிமிடங்கள் உம்முடைய வார்த்தையோடு நான் நிற்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களோடு நிற்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஆன்லைன்லேயும் நான் கட் பண்ணிடுவேன். ஆமாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு எப்போ எனக்கு அருள் அடிக்குதுன்னு தெரியாது. அந்த டைமில் அதையும் நான் கட் செய்துட்டு லைவில் வாங்கன்னு சொல்லிடுவேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. அல்லேலூயா. சரி, என்ன கண்கள் சொல்லுங்கம்மா. சிஸ்டர், பிரதர் பேசுங்களேன். என்ன கண்கள்? ஆமாம், இன்னைக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மீட்டிங் முடித்து போகும்போது வந்த வண்ணமாக நீங்கள் போக மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் எல்லாத்துக்கும் நான் தட்டி எழுப்புகிற மாதிரி இன்னைக்கு ஒரு சில காரியத்தை பேசுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. அல்லேலூயா. ஆமாம், என்ன கண்கள்? 2. ஆமாம், 2 கண்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படிதானே? 2 கண் இருக்கிறவங்கள கை தூக்குங்க. நல்லா 2 கண்ணு தெரிகிறவங்க கை தூக்குங்க. சிலது தூக்கலை, சிலதுக்கு தெரியலை. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு இந்த 2 கண்களை பற்றி மட்டும் உங்ககிட்ட ஒரு சில காரியத்தை பேசுகிறேன். எதுக்கு இந்த 2 கண்ணும் வேணும், இந்த 2 கண்ணும் பைபிளில் என்ன சொல்லுது, அதை பற்றி உங்ககிட்ட பேசி இந்த 2 கண்ணும் எனக்கு என்ன செஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் ஜி பூம்பாக்காரர் கிடையாது. என்ன காரர்? என்னது? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? மீட்டிங்க்கு வந்த உடனே நிஷாந்த் பாஸ்டர் கை வச்ச உடனே அற்புதம் நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அது நடக்கலாம். அது யார் விசுவாசத்தை பார்த்துருக்கும் தெரியுமா? ஏன் விசுவாசத்தை பார்த்தா மாத்திரம்தான் இருக்கும் அது. அல்லேலூயா. ஆனாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட சிலதை பேசுவார். இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன கண்கள் சொல்லுங்க. என்ன பிரதர், இப்படி ஒரு டாப்பிக்கை நாங்கள் கேட்டதே இல்லையே, 2 கண்கள்னு. இந்த 2 கண்களுக்குள்ளேயும் என்ன வேணும்னு நான் பேச விரும்புகிறேன். நான் பேச இந்த 2 கண்ணு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒருத்தவங்க எடுத்து வாசித்தா நல்லாயிருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை யாராவது ஒருத்தவங்க சத்தத்தை உயர்த்தி வாசிச்சிருங்க பாப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். போதும். அல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்துட்டீங்களா? மத்தேயு 11வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். திரும்ப வாசிங்கம்மா. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது சொல்லி தந்தார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? எவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீங்க விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யுமா? சொல்லுங்க சொல்லுங்க, கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன பிரதர் 2 கண்ணு இருக்குன்னு? அதுல 2 கண்ணு இருக்கு. அந்த 2 கண்ணு பேர் என்ன தெரியுமா? ஒரு கண்ணுக்கு பேரு ஜெபம். என்னது? இனி ஒரு கண்ணுக்கு பேர் என்னது? விசுவாசம். அல்லேலூயா. அப்ப சேர்த்தா எத்தனை கண்ணு? 2 கண்ணு வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட தெளிவாய் பேசுவாராக. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உனக்கு விசுவாசம் வந்துடும். அந்த விசுவாசம் நீ கேட்கிற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் உனக்கு அதை தருவார்னு பைபிள் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுல இருந்து ஒரு சில காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. அல்லேலூயா. இந்த 2 கண்ணு உள்ளவங்க கை தூக்குங்க.
இந்த ரெண்டு கண்ணு இருக்கா? ஆமென். என்ன இருக்கு? ஜெபமும் விசுவாசம். சரி, ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு அது இல்லைன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னு கவனிங்க தேவ பிள்ளைகளே. நான் உங்களுக்கு ரகசியத்தை இன்னைக்கு உடைச்சி சொல்லித்தாரேன். என் வாழ்க்கையில நான் நிறைய காரியத்தை கர்த்தர்ட்ட இருந்து வாங்குறதுக்கு காரணம் இதுதான். நல்ல காதை திறந்து கண்ணை திறந்து கேளுங்க, கர்த்தர் நம்மோடு பேசுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்ன மாதிரி யாரும் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, ஜெபம் பண்ண முடியாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இனி ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் என்ன மாதிரி யாரும் விசுவாசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், உனக்கு ஜெபம் இருந்துட்டு விசுவாசம் இல்லைனாலும் அற்புதம் நடக்காது, விசுவாசம் இருந்துட்டு ஜெபம் இல்லைனாலும் அற்புதம் நடக்காது. அற்புதம் நடக்கக்கூடிய ஃபார்முலா என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன், ப்ரேயர் பிளஸ் ஃபெய்த் பிளஸ் ஈக்குவல் டு மிராக்கல். அல்லேலூயா. இதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட். சொல்லுங்க, என்னது? முதல்ல ஜெபம், ரெண்டாவது விசுவாசம். இது ரெண்டு சேர்ந்தாதான் அற்புதம். ஆமைன்னு சொல்லுங்களேன். ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ரெண்டு கண்ணுமே வேணும்னு தான் சொல்லுவோம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரே கண்ணுல வாழ்றாங்க, ஒரு சிலர் இன்னொரு கண்ணுல வாழ்றாங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட தெளிவாய் சில காரியத்தை சொல்ல வரேன். உன் வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல, எதுக்கு அற்புதம் நடக்க மாட்டுக்கு, ஏன் இது வரையும் நான் ஜோம் பண்ணிட்டு ஒரு விடுதலை வரலன்னு சொல்லி நீ ஒருவேளை அங்கலாய்ச்சிக்கிட்டு இருந்தனா இந்த மெசேஜ் உங்க லைஃபை மாத்த போகுது. ஆமைன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசுவேன்னு நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் தேவ பிள்ளைகளே, உங்க கண்ணு நல்லா தான் வேலை செய்தா வேலை செய்யலையான்னு நான் காட்டுறேன். இப்போ ஜெபம் பண்றான் பாரு. என்ன பண்றீங்க எல்லாரும்? ஜெபம் பண்றீங்களா? கேட்கப்படுதா? இங்க இருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரும் டெய்லி ஜெபம் பண்றீங்க. நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே எனக்கு என்னன்னு நீங்க டேஷில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ளவங்களை வந்து பார்த்துட்டு என்ன கேட்குறீங்க தெரியுமா? எனக்காக நீயும் கொஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு இன்டர்வியூக்கு வேலைக்காக போற, போகும்போது என்ன நடக்க தெரியுமா? கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, இருக்குமா இருக்காதா, இப்படி கேட்டாச்சுனாலே உன் ப்ரேயருக்கு பதில் என்ன செஞ்சிருச்சு? சொல்லுங்க, வந்துருச்சு. நான் உங்ககிட்ட இன்னைக்கு முதல்ல பேசக்கூடியது என்ன தெரியுமா? கண்ணு. அந்த கண்ணு பேரு விசுவாசம். என்னது? என்னது? விசுவாசம். சொல்லுங்க. விசுவாசம். இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? பிரதர் ஜோம் பண்ணாரு, சுகர் மாறிச்சா மாறலையா? எனக்கு தெரியும் அது மாறிச்சுன்னு. நீ சொல்ற என்ன சொல்ற? அது மாறல, அது மாறவே மாறாது. கேன்சர் கட்டியா இருந்தா கூட என்கிட்ட வந்தா நான் ஜோம் பண்ணா சரியாயிரும்னு என் விசுவாசம். அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? பிரதர் இது ஏன் நடக்கல, பிரதர் இது ஏன் கிடைக்கல, பிரதர் இதுக்கு ஏன் இன்னும் டைம் ஆகுது டைம் ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க பாரு. உன் அவிசுவாசம் தான் உனக்கு அற்புதத்தை செய்யாம பாதையை காட்ட முடியாதபடி குருடியா இருக்கிற. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், முதல்ல இங்க உள்ளவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா நீங்க எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறணும். என்ன என்ன உண்டாகணும்? விசுவாசம். சொல்லுங்க. விசுவாசம். என்னது? விசுவாசம் உள்ளவங்களா மாறணும். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது சிஸ்டர் ஜோசியம் கேட்டுட்டு போக கூடாது. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டுட்டு போக கூடாது. நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? நான் ஆண்டவர்ட்ட ஒரு காரியத்துக்காக போகிறேன், கண்டிப்பா அது நடக்கும். என்ன செய்யும்? நடக்காதது கூட என்ன செய்யும்? நடக்கும்னு விசுவாசத்தோட போறவங்களுக்கு என்ன கேட்டாலும் தேவன் அதை தர உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இங்க இருக்கிற பலருடைய பல்ஸ பார்க்கிறேன், அது நடக்கல, அது நடக்காது.
என்கிட்ட நிறைய கால் நிஷாந்த் பாஸ்டர் நீங்கள் எல்லாரும் கோட்டு சூட்டு போடுறான், டிவியில் வரான், யூடியூப்பில் வரான்னு நீங்கள் எல்லாரும் என் பையில வயிறு எறிகிறாங்க பாருங்கள் பலர். அவங்கள பார்த்து சொல்கிறேன், என்கிட்ட வர்ற கேஸெல்லாம் எப்படி தெரியுமா? ஐசியூ வார்டில் நைட்டு 1 மணிக்கு டாக்டர் கை விட்டுட்டு, இப்போ கூட கேட்டிங்களே ஒரு சாட்சி, பிரதர் ஜோம் பண்ணுவீங்களா, அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டான்னு தெரியுமா? வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருன்னு சொல்லிட்டான். இவங்க கதை இல்லை, வேற ஒரு கதை. அப்போ அவங்க நேராக எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா என் வீட்டுக்கு முன்னாடி. ஹவுஸ் ஓனர் என்கிட்ட என்ன சொல்லிட்டான்னு தெரியுமா? ஆம்புலன்ஸ் சத்தம் வருது, நீ நாளைக்கு வீட்டை காலி பண்ணுன்னு. அவன் சொல்கிறான் டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டான்னு. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே பிரதரு நிஷாந்து பிரதரு. நான் லுங்கியை உடுத்துட்டு பனியனை போட்டு நிற்கிறேன். என்னடா ஆம்புலன்ஸ் சத்தம் வீட்டு முன்னாடின்னு பார்த்தா, தம்பி என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு டாக்டர் கை விட்டுட்டாங்கன்னு. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த 2 மணி ராத்திரிக்கு லுங்கியையும் கட்டிட்டு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும். அப்படி போய் நின்று அவன் அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் ஆம்புலன்ஸில் ஏறி அவன் தலையில் வச்சுட்டு அவன் கண்ணை பார்த்துட்டு இயேசுவின் நாமத்தினால அன்னைக்கு ஆண்டவர் ஊதின போது ஜீவாத்மா ஆன மாதிரி ஆகட்டும்னு சொன்ன பாரு. 9 இருந்த பல்ஸு இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போக முன்னாடி 74க்கு மாறிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதோடைய காரணம் நான் பயப்படலை, இவன் செத்து போயிடுவான் நான் ஜோம் பண்ணாலும். எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. என் விசுவாசம் சாக கடக்கிறவனை கூட உயிரோட கூட எழுப்பேறும்னு நம்புவேன் நான். அல்லேலூயா. இப்படி யாராவது விசுவாசிக்க இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு வேலை கிடைக்கலன்னு சொன்ன உடனே என்ன ஆயிருது தெரியுமா? விசுவாசம் போயிருது. உனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா இதை விட நல்ல வேலை கிடைக்கும். அல்லேலூயா. இந்த மாப்பிள்ளை நோ சொன்னானா அடுத்த மாப்பிள்ளை உனக்கு நல்ல மாப்பிள்ளையா கர்த்தர் தருவாரு. அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஏன் ஆண்டவரை இப்படி பண்றீங்க? உனக்குள்ளாடி விசுவாசம் இருந்தா மட்டும்தான் அற்புதம் நடக்கும். நீ அவரை கொஞ்சமா சந்தேகப்பட்டா கூட என்ன நடக்காது சொல்லுங்க? 2 கண்ணுல ஒரு கண்ணுக்கு பேர் என்னதுமா? சொல்லுங்க. விசுவாசம். வாயை திறந்து சொல்லுங்க. விசுவாசம். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு நான் இப்ப பேசும்போது தெரிய வரும். அல்லேலூயா. பிரதர் என்னையெல்லாம் நம்பாதீங்க. நான் ஒரு காமெடி பீஸ், சரியா? தெளிவா சொல்லிடுறேன். ஆனா ஒன்னே ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? என்கிட்ட வர்றவங்களுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இருக்க இல்லையோ, எனக்கு விசுவாசம் இருக்கிறதுனால நான் ஜோம் பண்ண அற்புதம் நடந்துடும். உங்களுக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். அந்த அம்மா வருவாங்க, கிறிஸ்மஸுக்கு ப்ரோக்ராமுக்கு வருவாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு தடவை மும்பையில் தாதர்னு ஒரு இடம் இருக்குது. நான் அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாலிப மகள் என்கிட்ட ஜோம் பண்ண வந்தா. அவளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எங்கேயும் ப்ரேயருக்கு வரமாட்டா. ஏன்னா நடுவில் மண்டை மேலே ஒரு கட்டி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கட்டி வந்துருச்சு. இவளால் ஒன்றுமே பண்ண முடியல. இவ எங்கே கூட்டத்துக்கு போனாலும் ஷாலை போட்டானா தலைக்கு மேலே என்ன இருக்குது? இந்த கட்டி இருக்கனால இவளால் போக முடியலை. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? கூட்டத்தில் நெரிசல்னால மகளை இங்கே வான்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா? ஜெப எண்ணெய் எடுத்து இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி பர்வதமும் உருகி போகிற மாதிரி ஆண்டவரே உருகி போகட்டும்னு பிரதர் சொன்னால் நம்ப மாட்டேங்க. அவள் வரும்போது பாருங்க, கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு எண்ணெயை வச்சுட்டு போயிட்டேன். இவ அடுத்த நாள் போய் நைட்டு போய் தூங்கிட்டா, தலை எதுவும் பார்க்காம. அடுத்த நாள் இவ சீப்பு எடுத்து மெதுவாக சீவிட்டு பார்க்குறா, கட்டியே காணும். கட்டியை காணும். வர கையை தட்டுறத கூட ஆச்சா பூச்சான்னு தான் தட்டுற. நல்லா தட்டு. அதோட காரணம் என்ன தெரியுமா? இந்த கை தட்டுனா கூட விசுவாசமா தட்டணும், சொங்கி மாதிரி தட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, என் கூட்டத்துக்கு வர்றவன்லாம் இயேசுவ மாதிரி மாறணும், என்ன மாதிரியும் மாறணும். அல்லேலூயா. ஆமா, யாராவது என்கிட்ட நெகட்டிவா வரட்டும், அவன் தலைகீழ நின்று என்கிட்ட பேசினாலும் என் வாயில என்ன வராது? நெகட்டிவ் வராது. அண்ணா இது முடியாதுண்ணா, அண்ணா இது நடக்காதுண்ணா, இது செய்யவே முடியாதுன்னு. மகளே நான் சொல்கிறேன், டாக்டர் மனுஷன், அதனால தான் ஆண்டவர் இவன்லாம் இப்படி பேசுவான்னு சொல்லி எழுதி வச்சாரு. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும்னு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வர இங்கே இருக்கிற உங்களுக்கு விசுவாசம் என்கிற கண்ணு இன்னைக்கு ஓப்பன் ஆவதாக.
ஆமென். அல்லேலூயா. நீ சுகருக்கு மாத்திரை திங்க வேண்டாம், உன்னுடைய கொலஸ்ட்ராலுக்கு நீ மாத்திரை திங்க வேண்டாம். இன்னைக்கு நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன், உனக்குள்ள விசுவாசம் ஏறிச்சுன்னு வை, உனக்கு முன்னாடி எல்லாம் தோத்து போயிரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரையும் நம்பாத, அவரை மட்டும் நம்பு, அது உனக்கு விடுதலையை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? அல்லேலூயா. ஆனா நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த விசுவாசம் இல்லை. அந்த கண்ணு வேலை செய்ய மாட்டுக்கு, அந்த கண்ணுல எதெல்லாமோ ப்ராப்ளமா இருக்கறனால தான் இன்னைக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்க இருந்து போகும்போது உன் கண்ணு சரியாயிரணும். உன் கண்ணு சரியாயிட்டுனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உன் கண் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குமா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன் விசுவாசம் என்கிற கண்ணை கர்த்தர் இன்னைக்கு திறப்பாராக. இன்னைக்கு உன்னை சோதனையில தள்ளின எல்லா போராட்டமும் மாறட்டும். நீ இன்னைக்கு விசுவாசி, நான் போயிட்டு இருக்கிற கஷ்டத்துல இருந்து வெளியே வருவேன், நான் இருக்கிற நஷ்டத்துல இருந்து வெளியே வருவேன். கர்த்தர் எனக்கு விடுதலையை தருவாரு, கர்த்தர் என் வாழ்க்கையை மாத்துவாரு, கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டையும் மாத்துவார்னு நீ விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வாரு. ஆமென். அல்லேலூயா. 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 ஆண்டவரை விசுவாசிக்கணும். என்ன பண்ணணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும் பிரதர். யாரை நம்பணும் சொல்லுங்க? ஆண்டவர். நான் இன்னைக்கு விட மாட்டேன் உங்களை, கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்குவேன். சொல்லுங்க ஆண்டவரை. சரி, 2 வசனத்தை காட்டுறேன் உங்களுக்கு, வாசிச்சிருங்க, நல்லா இருக்கும். ரோமர் 10:38. சே இல்லை, எபிரேயர் 10:38 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். போதும். நம்ம எல்லாம் எப்படி பிழைக்கணும் சொல்லுங்க? விசுவாசத்தினால் யார் பிழைப்பா? அங்க சாப்பாடு சாப்பிட்றதுனால பிழைப்பான்னு போட்டிருக்கா. நம்ம எல்லாம் எப்படி பிழைக்கணும் பிரதர் சொல்லுங்க? எதனால? விசுவாசத்தினால. பைபிள்ல எழுதியிருக்கு, ஒருத்தர் சாக கிடக்கிற நிலைமையில கூட அவரை விசுவாசிச்சானா அவனுக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? பேச மாட்டேங்கீங்களே, சொல்லுங்க. பிழைப்பு உண்டாகும். அப்ப நீ அவரை விசுவாசிச்சனா கண்டிப்பா சாக மாட்டேன், கண்டிப்பா அவர் வாழக்கூடிய ஒரு வழியை உனக்கு தரப்பாரு. அல்லேலூயா. சரி, 3 விதத்துல விசுவாசிக்கணும் நம்ம. எத்தனை விதத்துல? அதை உங்களுக்கு நான் காட்டி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றேன். ரோமர் 4:19 மெசேஜ் ஆரம்பிக்கிறேன், வாசிங்க. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. போதும் போதும். ஆபிரகாம் விசுவாசத்தில் என்னதான் இருக்கல? பலவீனமாய் இருக்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். ஆபிரகாம் விசுவாசத்துல என்னதான் இருக்கல? பலவீனமா இருக்கவில்லை. பலவீனமா இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்துல என்னதான் இருக்கல? சொல்லுங்க. பலவீனமா இருக்கல. நம்பர் 1, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும்னா நீங்க விசுவாசத்துல பலவீனனா இருக்கக்கூடாது, பலன் உள்ளவர்களா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி இருக்கணும் விசுவாசத்துல? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல என்ன உள்ளவங்களா இருக்கணும்? பலன் உள்ளவர்களா இருக்கணும். நீ சரீரத்துல பலவீனமா இருந்தா கூட தப்பு இல்லை, ஆனா விசுவாசத்துல தான் பலனா இருக்கணுமே தவிர பலவீனமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனி. இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் தட்டி எழுப்ப போறார். அதுக்காகத்தான் இந்த மெசேஜை தந்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. இருந்தானா இருக்கு? எப்படி இருக்கல? ஆபிரகாம் விசுவாசத்துல சொல்ல மாட்டேங்கீங்களே. அப்ப ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் எதுல சரீரத்துல கூட நீ பலவீனனா இருந்துக்கோ, ஆனா விசுவாசத்துல நீ பலவீனனா இருக்க கூடாது. பலன் உள்ளவளா இருந்தால் மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? சரீரத்திலையும் பலவீனம், விசுவாசத்திலையும். சொல்லுங்க, விசுவாசத்திலையும்
பலவீனம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்றாரு, இங்க வந்திருக்கிற அநேகர் விசுவாசத்துல பலவீனங்களா இருக்கிறாங்க, அதனாலதான் இவங்களுக்கு அற்புதம் நடக்கல. நீ இவங்கள பார்த்து சொல்லு, யாராவது விசுவாசத்துல பலவீனமா இருந்தா அவங்கள விசுவாசத்துல பலப்பட சொல்லு. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதா இருந்தாலும், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய் சாராளுடைய கற்ப விழுந்து போயிருந்தா இருந்தா கூட நீ என்ன விசுவாசிச்சனா அதுல கூட பலன் வரும்னு கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசியை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது நீங்க சரீரத்துல வேணா பலவீனமா இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல என்ன இருக்கக்கூடாது? இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னார், விசுவாசத்துல பலவீனம். எதுல? விசுவாசத்துல பலவீனம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், உங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு வைங்களேன், நீங்க உங்களுக்கு எதுவுமே நடக்காத போது விசுவாசம்னா என்ன தெரியுமா? விசுவாசம்னா என்னது சொல்லுங்க பாப்போம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத தெரியும், எனக்கு இதுதான் சொல்லுவீங்க. விசுவாசம்னா என்னது தெரியுமா பிரதர்? விசுவாசம்னா என்னது? என்கிட்ட பேசுங்க. விசுவாசம்னா என்னது? நம்பிக்கையா? நம்பிக்கைனா என்னது? இங்க இருக்கிற எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு காரியத்துல, கர்த்தர் அதை சரி பண்ணதான் இந்த மீட்டிங்கை வச்சிருக்கிறார். நல்லா கவனி. எல்லாம் நடக்கும்போது அவரை விசுவாசிக்கிறதுக்கு பேரு விசுவாசம் இல்லை. ஏன்னா நீ அவரை நம்புவ, ஏன்னா எல்லாம் நடக்கிறதுனால நீ அவரை நம்புவ. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல சிஸ்டர். எல்லாம் நடக்கும்போது நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. எதுவுமே நடக்காத போதும் நான் அவரை நம்புகிறதுக்கு பேரு தாங்க விசுவாசம். அப்படி உள்ளவங்களுக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தப்பா பிரசங்கம் பண்ணி வச்சிருக்கிறான். அது நடந்துச்சுன்னா இது நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் விசுவாசம்னு. எல்லாம் நடக்கும்போது நீ நம்புகிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. எதுவுமே இல்லாத போதும், எனக்கு 100 வயது ஆயிடுச்சு, என் மனைவிக்கு 92 வயசாச்சு, குழந்தையே பெற முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஊரில் உள்ளவனெல்லாம் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசும்போதும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால 100 வயதானாலும் அவர் குழந்தைய தருவார்னு நீ நம்பி இருக்கிறதுக்கு பேரு தான் உண்மையான விசுவாசம். இதுக்கு முன்னாடி மெடிசன் தோத்து போயிரும், இதுக்கு முன்னாடி டாக்டர் தோத்து போயிருக்குவாங்க, இதுக்கு முன்னாடி சூழ்நிலையெல்லாம் தோத்து போயிரும். உன் விசுவாசம் தான் இவை எல்லாத்தை விட உன்னை மேல கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? இன்னைக்கு இங்க எல்லாம் நடந்துட்டு வந்தவங்களை விட எதுவுமே நடக்கலைன்னு வந்திருக்கிற பார். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், மனதிலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சு எனக்கு ஃபாரின்லேருந்து பணம் வரல, இல்லாட்டி வேற யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களான்னா அப்படியும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பயங்கரமான ஃபெய்த் உண்டு. என்ன தெரியுமா? என் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறதுனால என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்னு. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தேவ பிள்ளையே, நீ படிப்பில் வீக்காரு, பிரச்சனை இல்லை. உனக்கு வேலை இல்லாமல் இருக்கட்டும், போய் தொலையிட்டு. உன் பிஸ்னஸ் எல்லாம் லாஸ்ன்னு வை, நீ கவலைப்படாத. இவைகளெல்லாம் லாஸ் ஆயிட்டு நீ புலம்புறதை விட ஒன்னே ஒன்று சொல்லு, என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் திருப்பி கொண்டு வந்துருவாரு, எனக்கு எல்லாம் நல்லதா நடக்கும்னு நீ விசுவாசிச்சு பாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் உன் சரீரத்தில், உன் பிசினஸ்ல, உன் குடும்பத்தில் தேவனால் நடக்க வைக்க முடியும். நான் ஒரு கல்லை கும்பிடல, நான் ஒரு மண்ணை கும்பிடல, நான் ஒரு மரத்தை கும்பிடல, நான் கும்பிடுற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், அவனுக்கு வேணா நடக்காம இருக்கும், எனக்கு நடக்கும். ஏன்னா என்னை ஆட்கொண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உனக்குள்ள ஏறி வருவதாக.
உன் வாயில விசுவாச வார்த்தை வருவதாக. அவன் குடும்பத்துல விசுவாச வார்த்தை வருவதாக. உன் வியாதியை பார்த்து இன்னைக்கு பேசு. வியாதியே என்ன நீ ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தா இங்க இருக்கிற 182 பேரையும் நான் பார்க்கிறேன். விசுவாசத்துல வீக்காதான் இருக்கீங்க. நான் எழுதி தருவேன் உங்களுக்கு. விசுவாசத்துல என்னதான் இருக்கீங்க? வீக்கா இருக்கீங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், தேவ பிள்ளையே, உனக்கு எல்லாம் நடக்கும்போது நீ ஆண்டவரை நம்பினா அது பேரு விசுவாசம் இல்ல. எதுவுமே நடக்காத போதும் நான் அவரை நம்புறேன்னு சொல்ற பேரு, அதுக்கு பேரு தான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மாத்திரையையும் தோக்க வச்சிரும். இந்த விசுவாசம் எல்லா டாக்டர்மாரையும் படிப்பையும் தோக்க வச்சிரும். அல்லேலூயா. அம்மா என்கிட்ட தானே டாக்டர் கேட்டாங்க அன்னைக்கு. என்கிட்ட இருக்கிற வரையும் பல்ஸு குறைஞ்சிட்டே போகுது, நீ ஏதாவது மந்திரம் பண்ணனியான்னு கேட்குறான். என்ன பண்ணா? எனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் என்ன தெரியுமா? ஃபெய்த். அல்லேலூயா. சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு போனா நீ கீழே தான் விழுவ. நீ அப்பமும் சொல்லு, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலனாலும் நான் கீழே விழ மாட்டேன். ஏன்னா விழுகிறவங்களை தாங்கி பிடிக்கிறவர் எங்க அப்பா. அல்லேலூயா. இவர் சும்மா, நான் உங்ககிட்ட சொல்ல, இந்த குழந்தை இல்லாததுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவாத. இது பேச ஒரு தைரியமும் வேணும், ஒரு திமிரும் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். ஒரே ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமென். பல்லு வலி வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு. சிலரெல்லாம் பார்த்தனா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அமிர்தாஞ்சனை கூடையே கூட்டிட்டு அலையும் பேகுக்குள்ள. ஏன்னா தலைவலின்னு. என்னன்னு கொஞ்சம் விசுவாசத்தை கூட்டிட்டு அலைஞ்சிருக்கலாம்ல. உன்னை விட படித்தவன், உன்னை விட இங்கிலீஷ் நாலேஜில் உள்ளவன் 1000 பேர் உன் கம்பெனியில் இருக்கட்டும். ஆனா கர்த்தர் உனக்கு தான் அந்த வேலையை தருவாரு, உனக்கு தான் அந்த ப்ரமோஷனை தருவாரு. இதுக்கு பேர் தாங்க விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உன்னை விட டேலண்டா இருக்கட்டும், உன்னை விட அழகா இருக்கட்டும், ஆனா நீ யாரை நம்பி போன தெரியுமா? அவன் நம்பி போனதெல்லாம் ரெக்கமெண்டையும் படிப்பையும். நான் நம்பி போனது யாரை தெரியுமா? கண்மலை ஆகிய இயேசுவை. அவர் தோக்கவே விட மாட்டார். கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இப்படிதான் விசுவாசத்துல இருக்கணும். அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இருக்குமா இருக்காதா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா? விசுவாசம் எல்லாம் எப்படி தெரியுமா? நெகட்டிவா தான் இருக்கும், ஆனா ஆன்சர் மட்டும் பாசிட்டிவா வரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், கொரோனா வந்தா கூட சாவ மாட்டேன் நீ. நான் சொல்றேன், கேன்சர் வந்தா கூட நீ சாவ மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு செத்துருவனா நாளைக்கு செத்துருவனா அப்படியெல்லாம் போக மாட்டேன். அல்லேலூயா. நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் தேவ பிள்ளைகளே, என்னை விட எத்தனையோ சீனியர் இருக்காங்க, எத்தனையோ பேர் என்னை விட நல்லா பிரசங்கம் பண்றவங்க இருக்காங்க. ஆனா ஜனங்கள் அவங்க மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க இல்லாதது ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா நான் இருக்கிற தேவனை இருக்கிற மாதிரி ஜனங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், இன்னையோட மாத்திரைக்கு ஃபுல் ஸ்டாப் போய் சாக போறேன்னு வையா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் சாக போறேன்னு. என் விசுவாசம் ஒன்று உயிரோட எழுப்புதா இல்லையான்னு பார்க்குறேன். அல்லேலூயா. ஆமா, பிபிக்கு மாத்திரை, சுகருக்கு மாத்திரை, கால் வலிக்கு மாத்திரை, தலைவலிக்கு மாத்திரை, இப்படி திரும்ப முடிய மாட்டுக்கு, இப்படி திரும்ப முடிய மாட்டுக்கு, கேஸ்ட்ரிக்கு, கை கால் விளங்காம போகுது. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இதுக்கெல்லாம் மாத்திரையெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு சொல்ல வரேன் தெரியுமா? வைரம் பாஞ்ச கட்டன்னு சொல்ல முடியாது, ஆனா டேப்லெட்டை விட எனக்கு ஒன்று கிரியை செய்யுது விசுவாசம். ஆமேன். ஹை லெவல் ஃபீவர்ல நீங்க பண்ணிடாதீங்க, டப்புன்னு போனாலும் போயிடுவீங்க. போய் பச்சை தண்ணியில் போய் குளிச்சுட்டு அந்நிய பாஷையை பேசுவேன். அந்த ஃபீவர் நினைக்கிது, ஏன்டா இவன் உடம்புல வந்தோன்னு. நான் சொல்றேன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க வைக்கிற விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேர் வீக்கா இருக்காங்க. மருந்து சாப்பிட்டாதான் எனக்கு குணமாகும்னா, நீ மருந்து சாப்பிட்டாதான் உனக்கு சரியாகும்.
மருந்து சாப்பிடாமையே எனக்கு சரியாகட்டும்னு நீ ஆனா சந்தேகப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இந்த அடுத்து வருகிறேன் நான் உங்களுக்கு. இப்ப விசுவாசத்துல நீங்க பலனா இருக்கீங்களா, பலவீனமா இருக்கீங்களா? 100% இங்க இருந்து நான் பார்த்துட்டு வர ஆவியில பாதியும் டேமேஜா தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்ல வரேன், அந்த பலவீனம் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். ஆமா, விசுவாசம் வந்துடணும். ஆனா அந்த விசுவாசம் வர மாட்டுக்கு. எனக்கு என்ன தெரியுமா, சிம்பிள் லாஜிக் தான்மா. என்கிட்ட எல்லாம் நிறைய பிரச்சனையோட வந்தாங்கன்னா ஒரே ஒரு மெடிசன் தான், ஜோம் பண்ணி எல்லாம் சரியாயிரும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வர, இது எப்படி சரியாகும்னு தெரியல. உனக்கு கோடி ரூபாய் இருந்தாலும் சரி கடன், இன்னைக்கு நான் சொல்ல வர இயேசுவால் சரி பண்ண முடியும். அல்லேலூயா. ஆமா, உனக்கு கோடி ரூபாய் இருக்கட்டும், உனக்கு தலை போகிற வியாதியாவே இருக்கட்டும், நான் இன்னைக்கு சொல்ல வர இயேசுவால் சுகப்படுத்த முடியும், இயேசுவால் தீர்வு காண முடியும். இன்னைக்கு நான் ஜோம் பண்றேன், இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோ. அடுத்த மீட்டிங்ல இன்னைக்கு கன்சீவ் ஆகாததெல்லாம் அடுத்த மீட்டிங்கு கன்சீவ் ஆகி வரும். கன்சீவ் ஆகி வரும். அல்லேலூயா. திருமணம் ஆகாததுக்கெல்லாம் திருமணம் ஆகும். ஏன் தெரியுமா, நான் இங்க நின்று பேசுற வார்த்தைகள் திருவள்ளுவர் எழுதி தந்ததில்லை, இல்லாட்டி எங்க அப்பா எழுதி தந்ததில்லை. இந்த வார்த்தையை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறா. இதை நீ சொன்னா அற்புதம் நடக்கதான் செய்யும். அல்லேலூயா. நீ இன்னைக்கு சேர்ல இருந்து எழும்பும் போதே உன் உடம்புல இருந்து சில பலவீனம் கீழே விழுந்துரும். அல்லேலூயா. ஆமா, உனக்காக ஒரு கம்பெனி வெயிட் பண்ணும். அல்லேலூயா. ஆமா, நானெல்லாம் ஃப்ளைட்ல போகும்போது அவனை பார்த்தா நம்ம இருட்டில் போன மாதிரி இருக்கு, அவனை பார்த்தா பகல்ல போன மாதிரி இருக்கு. ஆனா நம்ம பேசுற இங்கிலீஷுக்கு, நம்ம பேசுற காரியத்துக்கு நான் யோசிப்பேன், இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, விசுவாசிச்சா எல்லாம் கூடும். உனக்கு 1 ரூபா கூட இல்லாம நீ இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கலாம். ஆனா உனக்கு சொல்ற, உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா கோடி ரூபாவை அது வாங்கி தரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசினஸ் ஆரம்பிக்கும் போது, நீ உன் வேலையை ஆரம்பிக்கும் போதெல்லாம் யாரை நம்பி ஆரம்பிக்கணும் தெரியுமா? கர்த்தரை நம்பி ஆரம்பிக்கணும். விசுவாசத்துல என்னதான் இருக்கக்கூடாது சொல்லுங்க? அதையே பலவீனமா சொல்றீங்களேங்க. எப்படி இருக்கணும்? பலமா இருக்கணும். சொல்லுங்க. இப்படி இப்படி கை வச்சுட்டு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிய சொல்லு. எதுல எதுல பலனா இருக்கணும்? விசுவாசத்துல பலனா இருக்கணும். நீ ஒருவேளை உனக்கு தலைவலி இருக்கலாம், பல்லு வலி இருக்கலாம், நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஜோம் பண்றேன். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் விசுவாசத்துல பலனா இருக்கணும். அப்பந்தான் தேவனுடைய மகிமையை உன்னால பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை காட்டுறேன், அடுத்து எப்படி விசுவாசிக்கணும்னு. எடுத்து வாசிங்க. யோவான் 20:29 வாசிங்க சீக்கிரம். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு தேடுதா? போமா சொல்லுங்க, சொல்லுங்க. வாமான்னு கேக்குது எனக்கு. அவருக்கு இந்தியாவை நேசி நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன், கவனிங்க. தோமா என்ன பண்ணாரு? இயேசு ஒவ்வொருத்தவங்களுக்காக தரிசனமானாரு. அப்ப தோமா சீஷர்கள் எல்லாம் போய் யார்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? தோமாட்ட சொல்றாங்க, இயேசு உயிரோட எழும்பிட்டாருப்பா. இயேசு சொல்லுங்க, சொல்லுங்க, எழும்பிட்டாருன்னு. தோமா என்ன சொன்னாரு? என்னால நம்ப முடியாது. என்ன சொன்ன சொல்லுங்க. ஏன் நம்ப முடியாதுன்னு சொன்னார்னா, அவர் சொன்னது கரெக்டு. நான் பார்க்காத விஷயத்தை, ஏன் பார்க்காத விஷயத்தை நான் ஏங்க நம்பணும்?
பார்த்த விஷயத்தையே என்னால் நம்ப முடியல, பார்க்காத விஷயத்தை ஏன் நம்பணும்னு. தோமா தனியா இருந்த போது ஆண்டவர் தரிசனமானாரு. அவர் கேட்குறாரு, நிறைய கேள்வி கேட்குறாரு. உங்கள் கையை காட்டுங்க, உங்கள் கையில் இருந்த காயத்தை காட்டுங்க. ஆண்டவரும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு கடைசியாக உங்களை என்னை அங்கே சொல்லிட்டு போனார் தெரியுமா? தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், ஆனால் என்னை காணாமல் இருந்தும் இங்கே விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நீ ஆண்டவரை காணலனாலும் விசுவாசிச்சனா நீ தான் பாக்கியவதி. உனக்கு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தோமாட்ட சொன்னாரு, நீ என்னை பார்த்ததுனால பாக்கியவான்னு நீ நினைக்காத. என்னை பார்க்கவே இல்லைனாலும் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு இங்க நிறைய பேர் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. நீங்க தான் பாக்கியவதி, நீங்க தான் பாக்கியவான். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. அல்லேலூயா, ஆமென். காணாமல் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, எனக்கு எதுவும் தெரியாது. இயேசு நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ இதில் வர இயேசு அப்படியே பார்த்தேன், இயேசுவை இப்படி பார்த்தேன், இயேசுவை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு. நான் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன், நான் இயேசுவை பார்க்கல, நான் இயேசுவை பார்த்தது இல்லைப்பா. ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் சத்தத்தை கேட்டிருக்கிறேன், அவருடைய வசனத்தை நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், ஒரே ஒரு விசுவாசம் இந்த உலகத்தையே அசைச்சிருங்க. அது இயேசுவை நம்பினா மாத்திரம்தான். இயேசுவை நம்பினா என்ன நடக்கும் தெரியுமா? செத்தவனை கூட அது உயிரோட எழுப்பும், சாக கிடக்கிறவனை கூட அது உயிரோட எழுப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கண்டவன் விசுவாசியா, காணாதவன் விசுவாசியா? யாரு சொல்லுங்க? காணாதவன் யாரு? ஆமா, நீங்க எல்லாரும் உண்மையிலேயே பாக்கியவான்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அவரை பார்க்கலப்பா, ஆனா எனக்கு தெரியும் அவர் தான் காடுன்னு, அவர் என் சூழ்நிலையை மாத்துவார்னு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், அவரை மாத்திரம் நல்லா பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. இங்க பாரு, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை முதல்ல கேன்சல் பண்ணு. எனக்கு வியாதியா இருக்கு, என்னதான் இருக்கு, என்ன பண்ணாலும் சரியாகாது. சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன பண்ணாலும், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்தை அவரு கேட்க மாட்டாரு. அவர் எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரு, மற்றவனுக்கெல்லாம் அவர் நல்லது செய்யறாரு, எனக்கு மட்டும் ஒண்ணுமே. உமக்கு கண் இருக்கா, உமக்கு கால் இருக்கா, உமக்கு அது இருக்கா, இது இருக்கான்னு நான் சொல்ல வரேன். நீ என் தேவனுக்கு இதெல்லாம் இருக்கான்னு நீ சொல்ல வேண்டாம். இது எல்லாம் இல்லாதவனுக்கு கூட அவர் அற்புதத்தை செஞ்சாருங்க. கடந்த நாளில் திருவான்மியூர் சிக்னல்ல சும்மா அப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போது ஒருத்தன் என்ன பார்த்து சொல்றான், உங்களுக்கு ராஜயோகம் இருக்குன்னு. என்ன யோகம்? யார் இந்த மூஞ்ச பார்த்து என்ன இருக்கு? அவன் இருக்குன்னு சொன்னா கூட உங்க மூஞ்ச பார்த்தா இல்லைன்னு சொல்ற மாதிரியே இருக்க. என்னது, என்ன யோகம் இருக்கான்? ஆமா, நான் யோசிப்பேன், பகல்ல போனாலே நம்மளை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அவன் இந்த மூஞ்ச பார்த்து என்ன சொன்னான்? சும்மா சொல்லுங்க, நான் தான். அப்ப நான் சொன்னேன், உனக்கு 100 ரூபா வேணாலும் தர்றேன், நீ பொய்ய மட்டும் என்கிட்ட தயவு செஞ்சு எதை மட்டும் சொல்லாத. சொல்லுங்க, பொய்ய சொல்லாதன்னு. உடனே என்னாச்சு அப்படின்னு சொன்னா, உண்மையிலே சார் உங்களுக்கு என்ன யோகம் இருக்கு? அப்போ அவன் என்ன சொல்றான், ராஜ யோகம் இருக்கிறது எப்படி தெரியும்னா, உங்க கையை காட்டுங்க நான் சொல்றேன்னு. எதை? இந்த கையை காட்ட சொன்னான். அப்ப பார்த்து என்ன ஆச்சு தெரியுமா தேவ பிள்ளைங்களே? அந்த வழியா ஒருத்தன் கை இல்லாம கிராஸ் ஆனான், ஒரு கை அவனுக்கு. அப்ப நான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், நீ என் கையை பார்த்து எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு சொல்ற, என் ஆண்டவர் எப்படி தெரியுமா, கையே இல்லாதவனுக்கு கூட நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை ஜோசியம் காப்பாத்தாது,
உன்னை குறி சொல்றது காப்பாத்தாது, உன்னை மந்திரவாதி காப்பாற்ற மாட்டான். ஆனா ஒன்னே ஒன்னு காப்பாத்து, என்ன தெரியுமா? அவர் மேல வைக்கிற விசுவாசம். இவ எல்லாத்த விட உன்னை காப்பாத்தி கொண்டு வரும். அல்லேலூயா. சிலர்ட்டையெல்லாம் நான் பேசும்போது, பிரதர் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பிரதர், நானும் ஜோம் பண்ணி சலிச்சிட்டேன். பைபிள் படிச்சா நடக்கும். நீ ஏன் உனக்கு நடக்கல தெரியுமா? நீ பைபிள் படிக்கிறதே எதுக்கு தெரியுமா? அது நடக்கிறதுக்கு. அதனாலதான் நடக்கல. நீ ஜோம் பண்றதே எதுக்கு தெரியுமா? அப்படி பண்ணக்கூடாது தேவ பிள்ளையே. என் ஆண்டவர் மந்திரவாதியா என்னது ஜீபூம்பாவும் கிடையாது. என் ஆண்டவர் உண்மையிலேயே உண்மையான தேவன். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அவர் வழங்காதிரா. ஆமே. உனக்கு பிசினஸே லாஸ்ல போட்டு, நான் சொல்றேன், உனக்கு வேலையே கிடைக்காம போட்டு, நீ மார்க்ல முட்டையா கூட இரு, ஆனா அவர் மேல உள்ள விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. முட்டை எடுத்தவனை கூட கர்த்தர் இன்னைக்கு ஆச்சரியமான நிலைமையில மாத்தி இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துல என்னதான் இருக்கக்கூடாது? பலவீனமா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்க பார்க்காதது தான் நம்பணும். எதை நம்பணும்? எதை பார்க்கல? கார் வாங்கினதை பார்க்கல, வீடு வாங்குறத பார்க்கல, ஆனா ஒரே ஒரு விசுவாசம் இருக்கு, கர்த்தர் இவ எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கீங்களே. நம்புறவனுக்கு மட்டும்தான் நடக்கும். இது கொஞ்சம் கிறுக்குத்தனமான விசுவாசம் தான். என்ன தனம் சொல்லுங்க? உலகத்தானுக்கு தெரியும் இது முட்டாள்தனம்னு, ஆனா நமக்கு தான் தெரியும் இதுதான் ஃபார்முலா. அல்லேலூயா. அவனுக்கு நடக்கல, இவனுக்கு நடக்கல, எனக்கு மட்டும் நடக்குமான்னு கேட்டானா, அவனுக்கு நடக்காது, இவனுக்கு நடக்காது, உனக்கு மட்டும் நடக்கும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவரை நம்பணும். அல்லேலூயா. நான் மீட்டிங்கு கிளம்பும் போது ஜோம் பண்ணிட்டு வரும்போது என்ன ஜோம் பண்ணிட்டு வருவேன் தெரியுமா? அப்படி நல்ல கடலை மிட்டாயும் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல பாட்டை பாடிட்டு வரும்போது, ஆண்டவரே இன்னைக்கு எத்தனை பிசாசு ஓட போகுதோ, ஆண்டவரே இன்னைக்கு யாருக்கெல்லாம் எதெல்லாம் நடக்க போகுதோ, இன்னைக்கு கர்த்தர் எப்படி மெசேஜை மாற்ற போறீரோன்னு சொல்லிட்டு வந்து நிற்பேன். நான் நினைக்கிறத விட கர்த்தர் அற்புதத்தை செய்வா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், சில கட்டு இன்னைக்கு உடையும். ஆமா, சில தரித்திரம் இன்னைக்கு மாறும். இன்னைக்கு உனக்கு பிசினஸுக்கான வழி திறக்கப்படும். உன் கை கால கட்டி வச்சிருக்கிற கட்டெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அவளும். இப்படி நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமா. அடுத்து விசுவாசத்துக்கு ஒரே ஒரு பாயிண்ட சொல்றேன், அது சொல்லலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு ரோமர் 9:23, மார்க் 9:23 வாசிங்க. சூப்பரா இருக்கும் அந்த வசனம். வாசிங்க சீக்கிரம். மார்க் 9:23. அடுத்த வசனம். அவரை விசுவாசிக்கணும்னா அந்த அப்பா வந்து சொல்றாரு, ஒரு மகனை கூட்டிட்டு வந்தாங்க, இவனை எப்ப பார்த்தாலும் ஒன்னு தீயில தள்ளி விட்டுறது, இல்லாட்டி தண்ணியில தள்ளி விட்டுறது, இவன் பல்ல கடிக்கிறான், இவன் ட்ரெஸ்ஸையெல்லாம் கிழிக்கிறான், அதனால இயேசுவே இவனை சுகமாக்குங்கன்னு. அப்ப இயேசு கிட்ட போன உடனே அவங்க அப்பா அவனுக்காக அவன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணல. யாருக்காக ஜெபம் பண்ணான் தெரியுமா? அவனுக்காக ஜெபம் பண்ண. என்ன தெரியுமா? நான் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் நான் உங்களை விசுவாசிக்காதபடி எனக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் எனக்கு இன்னும் என் பிள்ளைக்கும் சரியாக மாட்டுக்குன்னு. அப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், அவிசுவாசம் மாறி விசுவாசம் உங்களுக்கு வந்துட்டுனாலே உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரியாயிரும் தேவ பிள்ளையே. அவிசுவாசிக்கிறவனுக்கு எதுவுமே கூடாது, விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம். அப்ப அவிசுவாசம் மாற ஜெபம் பண்ணணும். என்ன மாற? அவிசுவாசம் நீங்கும்படி. எதை மாறணும்? அவிசுவாசம். சொல்லுங்க. அவிசுவாசம். இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிராக்கல் நடக்கணும்னா எது மாறணும்? அவிசுவாசம் நீங்கும். சொல்லுங்க. அவிசுவாசம். என்னது? அவிசுவாசம். அவிசுவாசம்னா என்ன தெரியுமா? என்னது சொல்லுங்க. நடக்குமா?
கிடைக்குமா? இருக்குமா? பார்த்துருக்காங்களா? இப்படிதான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். சகோதரியே, உனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு ஒருவேளை எழுத்தறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னு வை, எழுத்தறிவு உள்ளவனையும் ஞானம் உள்ளவனையும் உன் காலுக்கு கீழே கொண்டு வந்துடும். அதுக்கு பேரு தாங்க விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசமா இருக்கணுமே தவிர நிறைய பேர் எதுவா இருக்கான்னா அவிசுவாசமா இருக்கான். எப்படி இருக்கான்? ஆண்டவரே சரியாகுமா சரியாதா? அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மாவுக்கு தொண்டையில டான்சில் வந்துட்டான். என்ன வந்துட்டான்? ஆமா, டான்சிலுக்கு அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு கேட்டுருச்சா? என்னது? இந்த அம்மாவுக்கு ஒரு கட்டி வந்தாலே என்ன தெரியுமா, இது கேன்சர் கட்டியா இருக்குமோ? நிறைய பேருக்கு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை வந்தாலே அந்த பிரச்சனையா இருக்குமோ, இது அப்படியா இருக்குமோ, இது இப்படியா இருக்குமோன்னு சந்தேகத்தை கொண்டு வந்துட்டாலே உனக்குள்ளாடி என்ன பிரச்சனை ஸ்டார்ட் தெரியுமா? நீ அவிசுவாசின்னு ஸ்டார்ட். என் கால் வலி சரியாகுமா, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு நல்ல புருஷன் கிடைக்குமா, நானே அழகில்லை அதே மாதிரிதான் எனக்கும் கிடைக்கும்னு நீ பேசி பேசியே இல்லாம போயிட்ட. நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல வரேன், தேவ பிள்ளைய சேலஞ்சா சொல்றேன். அவிசுவாசம் கொள்ளாம நீங்க அந்த தகப்பனை மாதிரி விசுவாசிச்சீங்கன்னா சீஷர்களால குணப்படுத்த முடியலனாலும் இயேசுவால முடியும். அல்லேலூயா. சீஷர்களுக்கு தான் அவிசுவாசம், ஆனா இயேசுக்குள்ள இருந்தது விசுவாசம். ஆமென். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீ ஹிந்துவானு தெரியாது, முஸ்லீமானு தெரியாது, அவ எந்த மதத்தை சேர்ந்தவானே பைபிள் சொல்லல. ஆனா இயேசுவை நம்புறேன், அவரை போய் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு நம்பினான். இந்த கூட்டத்துக்கு அநேகர் வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவினிடத்திலிருந்து அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு வல்லமை புறப்படுது. ஏஸ் அந்த வல்லமை புறப்படுது. ஏஸ் உன் எலும்புகளுக்குள்ள அந்த வல்லமை புறப்படுறது, உன் பிசினஸுக்குள்ள அந்த வல்லமை புறப்படுறது, உன் ஊழியத்துக்குள்ள அந்த வல்லமை புறப்படுது. ஏன் சொன்னாலும் இங்க சும்மா இருக்க முடியாது. வாயை திறந்து நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணு, உன் கட்டு இன்னைக்கு உடையும், உன்னுடைய போராட்டம் இன்னைக்கு உடையும், உன் சர்ப்பத்தின் ஆவிகள் உடைய போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கணும். அவரை என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? அவரை அவிசுவாசம் படக்கூடாது. எப்படி பண்ணணும்? ஆமா, 44 வயசாகட்டும், 50 வயசாகட்டும், ஏசப்பா எனக்கு நல்ல வாழ்க்கையை தருவார்னு நம்புறவங்களுக்கு நடக்கும். ஆமா, டாக்டர் எல்லாம் படிச்சதை வச்சு பேசுவாங்க. டாக்டர் எதை வச்சு பேசுவான்? படிச்சதை வச்சு சொல்லுவான். ஆனா என் ஆண்டவர் படிச்சதை வச்சு சொல்ல மாட்டாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம். இயேசு நிறைய பேருக்கு அற்புதம் செய்யும் போது என்ன கேட்டாரு? நீ என்ன விசுவாசிக்கிறையா, என்ன நீ நம்புறையான்னு கேட்டார். நம்புறவங்களுக்கு தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. நாளைக்கு பிசினஸுக்கு 1 ரூபா கூட இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு நம்பு, ஆண்டவர் எப்படியாவது ஏதாவது விதத்துல நடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், எனக்கு பெரிய சொத்தோ பெரிய வீடோ பெரிய காரோ எல்லாம் யாரும் சேர்த்து வைக்கல. எனக்கு எங்க அப்பா அம்மா ஒண்ணை மட்டும் காட்டி தந்தாங்க. என்ன தெரியுமா? இந்த ஏசப்பாவை காட்டி தந்தாங்க. இவரை காட்டி தந்ததுனால இவருக்குள்ள இன்னைக்கு எல்லாம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீ சந்தேகப்படாதீங்க, அவரை நம்பு. உனக்கு எதுவுமே இல்லைனாலும் யாரை நம்பு? இயேசுவை நம்பு. ஐ பிலீவ் இன் ஜீசஸ்னு சொல்லு, ஐ பிலீவ் இன் காட்னு சொல்லு. எதுவுமே இல்லைனாலும் அவர் உனக்கு எல்லாத்தையும் செய்து தருவார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். இன்னைக்கு இங்க வேலை இல்லாம இருக்கலாம், இங்க வீடு இல்லாம இருக்கலாம், இங்க குழந்தை இல்லாம இருக்கலாம், இங்க சரியான திருமணம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறேன், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் எல்லாருடைய தலையின் மேலையும் அவைகளை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் பொழிந்தருளுவார். ஆமென். நீங்க சொல்றேன்,
கண்ணீரோட சொல்றேன், கண்ணீரோட சொல்றேன் உங்களுக்கு, அவரை நம்பணும். யார? யார? சந்தேகம் மட்டும் படாத. பொண்டாட்டியும் சந்தேகப்படக்கூடாது, ஆண்டவரையும். அப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். சந்தேகப்படக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு அவன் ரிப்போர்ட் வாங்க தான் போகும்போது இங்க இருந்து 16 போன் அடிக்கிறது எல்லா ஊழியக்காரனுக்கும். என்னன்னு? ஜோமனுங்கய்யா, ஜோமனுங்கய்யா, ஜோமனுங்கய்யான்னு. நான் சொல்ல வரேன், என்கிட்ட வர்றவங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உனக்கு ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்கா, நான் ஜோம் பண்ண மாட்டேன், நீ போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா, அதில் என்ன கட்டி இருக்கோ அந்த கட்டியை பார்த்துட்டு நான் ஜோம் பண்ணுறேன். ஏன்னா அந்த கட்டி இப்படியெல்லாம் இருக்கு என்கிட்ட. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்களேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து நல்லா படித்தவன் வந்து கேள்வி கேட்பான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளைக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி அவர் காப்பாத்திருக்கலாம்ல, எதுக்கு போட்டதுக்கு அப்புறம் அவர் காப்பாத்தினார்னு? தானியேலை சிங்கக்குழியில போடுறதுக்கு முன்னாடி காப்பாத்திருக்கலாம்ல, எதுக்கு சிங்கக்குழியில போட்டதுக்கு அப்புறம் காப்பாத்தினார்னு? நான் அந்த மடையனை பார்த்து சொன்னேன், போடுறதுக்கு முன்னாடி காப்பாத்திருந்தா நீ மனுஷன் காப்பாத்திட்டான்னு சொல்லுவேன், போட்டதுக்கு அப்புறமும் ஒருத்தர் காப்பாத்தினார்னா அவரு தாங்க உண்மையான தேவன். நல்லாதான் கை தட்டாங்க, தட்டுனா. ஆமா, சிங்க குழியில போடுறதுக்கு முன்னாடி காப்பாத்துனா மனுஷன், சிங்க குழியில போட்டதுக்கு அப்புறமும் அவர் காப்பாத்துனா அவரு தாங்க தேவன். அல்லேலூயா. பிள்ளைகளை பத்தி கவலைப்படாத, உன் கடனை பத்தி கவலைப்படாத, உன் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாத. உனக்கு ஒரே ஒரு ஹிண்ட் தரேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் கூட இன்னைக்கு நல்லா விசுவாசிச்சுட்டு போ, இன்னும் அழகு வேற மாதிரி போகும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இது பாருங்க, எனக்கு மேல சில பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட வந்துட்டு சொல்லும், அண்ணா நீங்க ஜோம் பண்ணா சரியாயிரும். நானே சந்தேகப்படுவேன் சில நேரத்துல, இது நம்ம ஜோம் பண்ணா நடக்குமான்னு. அப்ப பொல்லாத ஆவிய வெளியே போ, அந்த பிள்ளைக்கே நான் ஜோம் பண்ணா என்ன நடக்கும்? நான் இன்னைக்கு எப்படி இறங்கிட்டேன் தெரியுமா? 24/7 எனக்கு மினிஸ்ட்ரியே விசுவாசத்துல தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் இன்னைக்கு சொல்ல வரேன், நான் விசுவாசத்தினால அடைஞ்ச சொத்து ஏராளம். அல்லேலூயா. ஆனா ஒருத்தங்கிட்டையும் கையேந்த மாட்டேன். காணிக்க பாஸ்ட் கிடையாது. உங்ககிட்ட என்னைக்காவது என் ஜிபே நம்பர் தந்திருக்கேன், யார்கிட்டயாவது கூகுள் பே நம்பர் தந்திருக்கேன், எனக்கு காணிக்க தாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொல்ல வரவா, நான் எதுனால அதை கேட்கலன்னு தெரியல, ஆனா நான் கேட்டவங்களும் எனக்கு தரல, கேட்காதவங்களும் தரல. ஆனா கர்த்தர் எனக்கு முகம் தெரியாதவங்களெல்லாம் என் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு விதைச்சிட்டு இருந்த காலம். அல்லேலூயா. இது எப்படி நடக்கும் தெரியுமா? எவங்கிட்டையாவது போய் கையேந்தனா நடக்காது. யாருக்கிட்ட கையேந்தனும்? உங்ககிட்ட சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன். எலியாவுக்கு பயங்கர பஞ்சம், அவருக்கு ஆண்டவர் என்னத்தை கொண்டு வந்தாரு சொல்லுங்க? காகத்தை கொண்டு வந்தார். காக்கா எங்கேயாவது கொண்டு சாப்பாடு கொடுக்குமாமா? இருக்கிறதையும். அப்ப ஆண்டவர், நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒன்னே ஒண்ணு, நிறைய பேர் காக்கா பின்னாடி போயிடுறான். ஆனா காக்காவை வர வச்சது யாரு? கர்த்தர். கர்த்தர் பின்னாடி நின்னாதாங்க காக்கா வரும். காக்கா பின்னாடி நின்னா கர்த்தர் வர மாட்டாரு. நான் யாரு பின்னாடி நிக்கிறேன் தெரியுமா? காக்கா பின்னாடி நிக்கல, கர்த்தர் பின்னாடி நிக்கிறதுனால எனக்கு தேவன் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு அவங்ககிட்ட கடை வாங்கலாமா, இவங்கிட்ட கடை வாங்கலாமா, இன்னைக்கு அப்படி ரொட்டேஷன் பண்ணலாமா, இன்னைக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாமா, இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா தேவனை நம்பி இருக்கிறேன், அவர் என்ன ஒரு நாள் கைவிட மாட்டார்னு நீ நம்பினா என்னைக்கே உன் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு தெரியுமா? அல்லேலூயா. விசுவாசத்துல வாழணும். எதுல வாழணும்? அதனாலதான் விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசத்தினால் நீதிமான். ஆமா, இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இந்த கடைசியில ஒரு ப்ரேயர் பண்ணு, ஒரு 10 நிமிஷத்துல பாரு இன்னைக்கு விசுவாசத்தினால என்னதெல்லாம் இங்க நடக்க போகுது. அல்லேலூயா. பாஸ்ட் ஜோம் பண்ணாரு, கட்டி மாறிடுச்சு. பாஸ்ட் ஜோம் பண்ணாரு. நான் உண்மையிலே சொல்றேன், இதுவரையும் ஜோம் பண்ணி ஒரு 18 பேருக்கு மேல காப்பாத்திருக்கேன்.
ஆமா, அது எப்படி தெரியுமா? போச்சுன்னு நடந்த கேஸ் கூட. அதோட காரணம் என்ன தெரியுமா? அங்கே போய் நிற்கும்போது சிலவனெல்லாம் சொல்லுவான், நீங்கள் ஜோம் பண்ணி செத்து போயிட்டீங்கன்னா, செத்து போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு. அப்படிதான் அவனுக்கு நல்ல அடக்கம் இருந்துச்சுன்னா வேற யாரால பண்ண முடியும்? நான் போயிட்டு அவன் தலையில் கையை வச்சு பொல்லாத ஆவியை வெளியே வான்னு சொன்ன உடனே, இன்னைக்கும் நிறைய டாக்டர்ஸ் எனக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் எல்லாம் ஜோம் பண்ணிட்டோம், ஒரு டாக்டர் இருக்கிறார் அரவிந்துன்னு. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி விடுவார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமாமா? அவன் கண்ணில் ஏதோ பிரச்சனையா, ஆனால் நான் கண்ணில் கையை வச்சானா கர்த்தருடைய வல்லமை அவங்கள தொற்றுருக்கு. கிட்னியிலேருந்து கண்ணு வெளியே வந்திருக்கு. ஓ, பீரியட்ஸ் பிரச்சனையினால இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணி சரியாயிருக்கு. அல்லேலூயா. முடி கொட்டினவங்களுக்கெல்லாம் முடி வந்திருக்கு. அதோட காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த மாதிரி விசுவாசிக்கணும். கொஞ்சம் சிரிங்களேன், கொஞ்சம் சிரிங்கம்பா, உடம்புக்கு நல்லது. ஆமா, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்ல, என்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் அந்த தியாலஜி தெரியும், இந்த தியாலஜி தெரியும், எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும்னு எல்லாம் இல்லப்பா. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், எனக்கு ஒருத்தரை மட்டும் தெரியும்பா, இயேசு. அவரை நம்புனா எல்லாம் நடக்கும்னு தெரியும்பா. அல்லேலூயா. அவரை நம்புனா வாழ்க்கை மாறும்னு தெரியும். கெட்டவனையும் நல்லவனா மாத்துவார்னு தெரியும். குடிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கும் விடுதலை கிடைக்கும், கஞ்சா அடிக்கிறவனுக்கும் விடுதலை கிடைக்கும், தப்பு தப்பா போறவன் வாழ்க்கையும் மாறி இருக்கு. இயேசுவை நம்புறவனுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ அவரை மட்டும் என்ன படாத, சந்தேக உனக்கு எப்போ தெரியுமோ உன் ஜபத்துக்கு பதில் அது பவர் அதிகமாகும். பதில் வரும்போது இல்லை, பதில் வராத போது தான். உனக்கு பதில் வரலன்னா நீ ஜோம் பண்ணிட்டு பதில் வரலன்னு வை, ஒன்றுல அதில் தேவ சித்தம் இருக்காது. இல்லாட்டி நீ நினைச்சதை விட பெரிய ஒரு அற்புதம் அதில் நடந்திருக்கும். அல்லேலூயா. இப்படிதான் வாழணுமே தவிர, நிறைய பேரை பார்த்தா, நிறைய பசங்களை பார்த்தா கோபமாக வருது எனக்கு. உனக்காக 1 லட்ச ரூபால வேலையை வச்சிருக்காருன்னு, நீ SLC ஃபெயிலா கூட இரு, நீ படிப்புல மக்கா கூட இரு. நான் சொல்றேன் தெரியுமா பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். என்னையெல்லாம் பைபிள் படிக்க சொன்ன போது நல்லா சிரிங்க, பரவாயில்ல. எனக்கு என் தங்கச்சி நானும் சண்டே கிளாஸ் வீட்டில் பைபிள் படிப்போம். அவள் 10 வசனத்தை அழகாக வாசிச்சிட்டேன்னா 10 இட்லி கிடைக்கும். நான் ஒரு இட்லியை ஒரு வசனத்தை வாசிக்கவே கஷ்டம். சங்கீதம் 6 எப்படி வாசிப்பேன் தெரியுமா? கத்தாவே எதுவதைக்கும் இதங்காதிப்பீர், என் ஆத்துமாவே விடுவியும். ஸ்திரீன்னு வாயில வராது, எப்படி வரும் தெரியுமா? இஸ்திரி இஸ்திரி இஸ்திரின்னு தான் வரும். ஆமா, ஆனா இந்த கொடூரமானவனை இன்னைக்கு எவ்வளவோ ஞானம் உள்ளவன் என் மெசேஜை கேட்கறதுக்கு உட்கார வச்சிருக்கிறார்னா, இதுக்கு பேர் விசுவாசம் இல்லாம என்னதுங்க? உன்னை கர்த்தர் மாத்துவாரு. உன் மேல விசுவாசம் வரும். ரைட் நவ உன் மேல அந்த அக்கினி இறங்கும். ஆமா, விசுவாசத்துல வாழு. அல்லேலூயா. ஆமா, முதல்ல கண்ணு என்னது? விசுவாசம். 2வது கண்ணு எது தெரியுமா? ஜெபம். என்னது சொல்லுங்க? உண்மையை கையை தூக்கிரு. ஜோம் பண்றவெல்லாம் கை தூக்கு. நான் கற்பா இல்லாட்டி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கற்பா, ஒன்றும் புரியல. இங்க பாருங்க, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், தானியேல் 3 வேளை என்ன பண்ணாரா? இங்க ஒரு நேரம் 3 வேளையில ஒரு நேரம் சாப்பிட குறைஞ்சு எவ்வளவுக்காவது சுகர் ஏறுது, குறையுது. நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஒரே ஒரு வார்த்தை, யாரெல்லாம் ஜோம் பண்றீங்களோ அவங்க எல்லாம் பொழைச்சுப்பீங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு டெஃபினிஷன் சொல்லவா? எல்லாராலையும் ஜோம் பண்ண முடியாது.
நான் இப்போ எழுமி நின்று 10 நிமிஷம் உங்களை ஜெபம் பண்ண சொல்றேன். சிலருக்கு நான் இப்படி எட்டி பார்த்தா இந்தியா மேப்பு தெரியும். கொட்டாவியா, உடம்பு வலியா, வர தூக்கமா, ஏன் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணா நல்லாயிருவ. நீ நல்லாக கூடாதுன்னு தான் ஜெபம் பண்ண முடியல. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 24 மணி நேரம் ஒரு மாசம் ஒரு நாளைக்கு இருக்கு. 23 மணி நேரமும் உன் வேலையை பாரு, ஆனா 1 மணி நேரமாவது எனக்காக நீ நில்லு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தூங்க டைம் இருக்கு, டிவி பார்க்க டைம் இருக்கு, வேலை செய்ய டைம் இருக்கு, அரட்டை அடிக்க டைம் இருக்கு, ஆனா ஜெபம் பண்ண என்ன இல்லை. இங்க பாருங்க, உங்க பேரலெவலி அழகும் உன் மேக்கப் அழகையும் நான் சொல்லலை. ஜெபம் பண்றவ மூஞ்ச பார்த்தாலே தனி அழகுங்க. ஆமா, எனக்கு ஜெபம் பண்ண மூஞ்ச பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் உருப்பிடுமா உருப்பிடாதான்னு. ஆமா, இங்க பாரு, ஒருத்தனுக்கும் ஜெபம் பண்ண முடியல. வீட்டுல சும்மாதான் இருப்பான், அவனால ஜெபம் பண்ண மட்டும் முடியாது. அப்படின்னா நீ புரிஞ்சுக்கோ, நீ ஜெபம் பண்ணனா உன் வாழ்க்கை நல்லாயிரும்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்ல வரேன், எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னை பார்த்து பிசாசு ஓடுதுன்னா நான் பிடிஹெச் எம்டிஹெச் படிச்சதுனால இல்ல, நான் அவரோட இருக்கிறதுனால, அவர் என் கூட இருக்கிறதுனால என்ன பார்க்கும்போது பிசாசுக்கு இருக்க முடியல. இன்னைக்கு அந்த அபிஷேகம் உன் மேல இறங்கணும், அந்த ஜெபத்தின் வல்லமை உன் மேல இறங்கணும். அந்த அபிஷேகம் உன் மேல இறங்கி நீ இங்க இருந்து போகும்போது ஜெப ஆவியினால, ஜெப அபிஷேகத்தினால நீ நிரப்பப்பட்டு போகணும். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த 2 கண்ணு இருந்துச்சுன்னா நீ என்ன கேட்டாலும் அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் உங்ககிட்ட சொல்ல வர, தூங்குற டைமே குறைஞ்சு போச்சு. ஆமா, நீங்க எல்லாம் என்கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. நான் நல்லா சாப்பிட போகும்போது தான் என் தங்கச்சி இந்த பிரச்சனைன்னு சொன்னாலேன்னு சொல்லி எனக்கு சாப்பிட தோணாது. நிறைய நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு நினைக்கும் போது எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா என் ஃபோனில் அவ்வளோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கும். எனக்கு வந்த காலையில் எத்தனை மணி தெரியுமா? 1 மணி, 2 மணி, 3 மணி. இதோட காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தூங்கலான்னு நினச்சா போல மனசாட்சி உறுத்தும், அண்ணன் ஜெபம் பண்ணுவாங்கன்னு நம்பினாங்களேன்னு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி விசுவாசியா சொந்த வீட்டுல வராங்களான்னு நான் பார்க்கறத விட அவங்க ஜெபம் பண்ற ஆண்டவருக்குள்ள விசுவாசமா அற்புதம் நடக்குங்க. நான் சொல்றேன், உன் ஹாஸ்பிட்டலுடைய அத்தனை எக்ஸ்பென்ஸையும் நீ என் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வந்து விதைப்ப. ஏன்னா கர்த்தர் உன்னை சுகமாக்கிட்டாருன்னா அங்கேயே விதைக்கிற. அல்லேலூயா. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், உன் வயிற்றுல இருந்து கட்டி கரையும், உன் தலையில இருக்கிற கட்டு உடையும், உனக்கு நாளைக்கு நல்ல பொழுதா விடியும், உனக்கு வேலை கிடைக்கும், உன் பிசினஸ் மாறும், உன் வீடு கட்டப்படுவதாக. அப்படி எழுப்பி நின்னுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஷபரபாலாபா ரேமாஹா ஜீசஸ், ஷபரபாலாபா ரேமாஹா சந்தாரபாலாபா. ஜெபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெபத்தை கண்ண மூடு. ரேமா லாபா ஷபரபாலாபா ரேமாஹா சந்தாரபாலாபா. கண்ண மூடு. ஒளிந்திருக்கிற ஆவியே எல்லாம் வெளியே வா. ஓ ஷபாரபா லாபா. ஆண்டவர் விடுதலையை தருவார். ஓ கண்ணை மூடி, யாரும் கண்ணை திறக்காத. இங்கே கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் இறங்க போகுது. கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இறங்க போகுது. ஓ ஷபாரபாலா, உன் மேல ஒரு நெருப்பு வந்து விழப்போகுது. ரேமா லாபா. ஓ ஆவியில உணர்ந்து சொல்றேன், பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை வெளியே வா. ஓ பொல்லாத சூனியத்தின் ஆவியை வெளியே வா. ஓ ரேமா லாபா ஷவரபா லாபா ரேமா ஹா சந்த ராபா லாபா. உடைவதாக பொல்லாத ஆவிகள். கண்ணை மூடு. ஓ மிராக்கல் நைட்
மிராக்கல் நைட். உனக்கு விடுதலை வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால. அசுத்த ஆவியே வெளியே வா. பொல்லாத ஆவியே, வயிற்றை கட்டி வச்சிருக்கிற அசுத்த ஆவியே வெளியே வா. ஓ, வியாபாரத்தை கட்டி வச்சிருக்கிற அசுத்த ஆவியே வெளியே வா. நான் ஜெபம் பண்ண போறேன். ஓ, ஜெபம் பண்ண போறேன். இப்ப பாரு, முதுகு எலும்புகளில் இருந்து பொல்லாத கட்டு வெளியே வரும். முதுகு எலும்புல இருந்து வெளியே வரும். பொல்லாத ஆவியே, நெருப்பு இறங்க போகுது. நெருப்பு இறங்க போகுது. சிலர் மேல இறங்க போகுது. ரேமாகா சந்தா ராபாலா உன் மேல இறங்க போகுது. ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் இப்ப இறங்க போகிறா. உன் மேல இறங்க போகிறா. பொல்லாத ஆவிய வெளியே வா. பொல்லாத ஆவிய வெளியே வா. பொல்லாத ஆவிய வெளியே வா. கம் அவுட், கம் அவுட். வெளியே வா. உன்னால இருக்க முடியாது. உன்னால இருக்க முடியாது. இதுக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள இருக்க முடியாது. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. கம் அவுட், கம் அவுட். வாய தர, வாய தர. மந்த ஆவிய வெளியே வா. ஓ, பொல்லாத ஆவிய வெளியே வா. ஹோலி ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. ஆவி இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. ஷபா ரபாலா ஜீசஸ். ஆண்டவரே, ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, எல்லா கட்டையும் ஆண்டவர் இப்பொழுது அவிழ்த்து விடுகிறேன். ஹோலி ஸ்பிரிட், இயேசுவின் நாமத்தினால வாவலிய அசுத்த ஆவியே, சர்ப்பத்தினுடைய கட்டு உடைவதாக. சர்ப்பத்தினுடைய கட்டு உடைவதாக. வாவலிய சர்ப்பத்தினுடைய கட்டு வெளியே வா. கம் அவுட் இயேசுவின் நாமத்தினால. சர்ப்பத்தின் ஆவியே உடைஞ்சு போ. வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. கம் அவுட், கம் அவுட். நல்ல கையை தட்டு. உடைய போகுது. எல்லா விக்கிரகம் வெளியே போகுது. வாவலிய கம் அவுட். டெலிவர், டெலிவர். ஓ, வந்து விழு முன்னாடி இயேசுவின் நாமத்தினால. வந்து விழு இயேசுவின் நாமத்தினால. ஓ, சர்ப்பத்தின் ஆவியே வெளியே வா. கம் அவுட், கம் அவுட். ஓ, இன்னும் இருக்கு. வா வெளியே. அப்படிதான், வெளியே வா, வெளியே வா. கம் அவுட், கம் அவுட். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. வந்து விழு, வந்து விழு. கண்ண மூடு, கண்ண மூடு. இன்னைக்கு மிராக்கல் நைட். உனக்கு அற்புதத்தை செய்வார். வா வெளியே. கம் அவுட். வெளியே வா. சர்ப்பத்தின் ஆவியே வெளியே வா. கம் அவுட். ஓ, ஷபா ரேமாலா. வந்து விழு முன்னாடி. வா, வா, வா. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. ஓ, எல்லா சர்ப்பத்தின் ஆவி கண்ண மூடு. கையை தட்டு. உடையும், உடையும், உடையும். இன்னைக்கு உனக்கு டெலிவர். இன்னைக்கு உனக்கு டெலிவர். இன்னைக்கு உனக்கு அற்புதம். ஓ, ஃபயர். அக்கினி, அக்கினி இறங்குவதாக. அக்கினி இறங்குவதாக. எஸ், வா வெளியே. அசுத்த ஆவியே வெளியே வா. அசுத்த ஆவியே வெளியே வா. கம் அவுட். ஷபா ரபா லீகா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கையை தட்டு. வாயை பார்க்க. பொல்லாத ஆவியே, ஓ, பிரச்சனையை கொண்டு வருகிற ஆவியே வெளியே வா. போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவியே வெளியே வா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். Remaha. Hallelujah, hallelujah. Thank you, Papa. ஆண்டவர்ல 15 பேருக்குள்ள செய்வனை ஆவி இருக்கு. காலு விளங்க கூடாது, உனக்கு திருமண காரியம் நடக்க கூடாதுன்னு பண்ணி வச்சிருந்தா, இன்னைக்கு நான் கண்ணீரோடு நின்று ஜெபம் பண்றேன். உனக்கு விடுதலை ஆக போகுது. உனக்கு விடுதலை ஆக போகுது. நீ விசுவாசிச்சன நல்லா கைத்தட்டு. இன்னும் நடக்கும். கைத்தட்டு, கைத்தட்டு. ஆண்டவர் என்ன நிறுத்த சொல்லல. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. இன்னைக்கு உடையும் பாரு. இன்னைக்கு உடையும் பாரு. ஓ, தட்ட. நீ தட்ட, தட்ட.
தட்ட விடுதலை, நீ தட்ட தட்ட விடுதலை, ஓ விடுதலை, விடுதலை. Fire. ஆமென். ஓ சோர்வு நீங்கும். ஓ, வெளியே வா. உயிர் நாடிகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆவிய வெளியே வா. விடுதலை வருகிறது. கையை தட்டு. மிராக்கல். நல்லா 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 நல்லா. எஸ் ஃபயர். Thank you, Shabarabala. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Oh, Rema Mashi, Rababashi. Oh, Rabashi, Darana Mashabadarana. Thank you, Papa. Hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Jesus, hallelujah. Hallelujah. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. இந்த கூட்டத்துல சாகணும்னு முடிவெடுத்து வந்திருக்கியா? இல்லாட்டி வாழ்க்கையே எனக்கு வாழ பிடிக்கலன்னு வந்திருக்கியா? ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறார். Amen. ஆமா, இன்னைக்கு தொடுறாரு. Lord. ஆமா, ஒரு சிலரை பார்க்கிறேன். Yes, Jesus. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டு இன்னைக்கு உடையும். Amen. நீ கண்ணை நல்லா பாரு, கர்த்தருடைய மகிமை உன் மேல வரும். Amen. Amen. ஷபரபா லீமாஹா. Yes, Lord. Amen. ரேஹா சேமாஹா. ரேமா லாபா. ஓ Jesus Christ. எல்லா மரண ஆவியும் உடைக்கிறப்பா. Amen. ஆண்டவரே, என் கூட்டத்துக்கு வந்த ஜனங்க யாரும் விடுதலை ஆகாம போக கூடாது. Yes, Lord. ஆண்டவரே, யாருக்கும் விடுதலை ஆகாம போக கூடாது. Amen. Amen. நான் கண்ணீரோட ஜெபம் பண்றப்பா. Hallelujah. இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். Hallelujah. எதிலையாவது உங்களுடைய சுகத்தை நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு கண்ணீரோட திரும்பவும் ஜெபம் பண்றேன். முன்னாடி இருந்து பின்னாடி வரையில் லைன்ல நிக்கிற யாரா இருந்தாலும், ஒருவேளை தொண்டையில பிரச்சனையோட நிக்கலாம், முதுகு எலும்புல பிரச்சனையோட நிக்கலாம். ரேமாஹா ஷபரபலப ஹந்தா ராபா லீஹோ. ஆண்டவர் உன் கற்பத்தை திறக்கிறார். ஆமென். நம்ம இங்க அழுதுட்டு வந்தியா? இயேசுவின் நாமத்தில் உன் கற்பத்தை கர்த்தர் இன்னைக்கு திறப்பார். ஆமென். ஆமென். அடுத்த மாசம் ஏட்ட வந்து சொல்லுவேன், நிஷாந்த் அண்ணா ஸ்வீட் பாக்ஸ் இந்தான்னு. எஸ் லார்ட். ஐ பிலீவ். எஸ், உன் இடிஞ்சு போன வாழ்க்கையை கர்த்தர் மாத்துவார். ஆமென். ஹalleluya. எஸ், இங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கு. நீ என்ன கேட்டாலும் அவர் தருவார். ஆமென். நீ கேளு, வாயை திறந்து. ஆமென். நீ என்ன கேட்டாலும் தருவார். ஒரு நிமிஷம் உனக்கு நீ என்ன கேட்டாலும் தருவார். ஆமென். நீ என்ன கேட்டாலும் தருவார். அற்புதங்கள் நடக்கட்டும் பா. ஷபா ரபா லாமாஹா நடக்கட்டும். நடக்கட்டும். ரேஹா. எஸ் லார்ட். ஹalleluya. ஷபா ரபா. பரிசுத்த ஆவியானவர் இங்க இறங்கி இருக்கா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இங்க இறங்கி இருக்கு. எஸ், உன் கை மேல அது இறங்கி இருக்கு. எஸ், ஓ தலை மேல அது வந்து இறங்குத பாக்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தலை மேல இறங்குது. உன் தலை மேல அது இறங்குது பார். உன் தலை மேல அது இறங்குது. கரங்களை உயர்த்து, நான் ஜெபம் பண்றேன். என்னால ஜெபத்தை நிறுத்த முடியல. ஓ, அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் இங்க இறங்கி இருக்கு. நானும் நிப்பாட்டணும் ட்ரை பண்றேன், முடிய மாட்டேங்குது. Thank you, Pa. Hallelujah. Yes.
உன் வயித்தை இறுக்கி அந்த பொல்லாத ஆவியை வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால வெளியே வரட்டும் இயேசுவின் போ வெளியே. ஆமென். அழுகிறையா? உனக்கு விடுதலை வருது. Thank you பா. உனக்கு விடுதலை வருது. அப்படி கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. அன்பான ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும். நடக்கட்டும். நாளைக்கு திங்கக்கிழமைப்பா, என் பிள்ளைங்க அடுத்த மாதம் சாட்சியாய் வந்து இங்க நிக்கட்டும். எல்லா தடைகளையும் உடைங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும்னு ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த பிள்ளைகளுடைய எல்லா போராட்டமும் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே.